ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணிவு இருந்தா திராணி இருந்தா ஒரே மேடையை போடுவோம். டிஆர்பி ராஜா வரட்டும், இல்ல அவங்க அப்பன் டிஆர் பாலு வரட்டும், இல்ல அப்பா ஸ்டாலின் வரட்டும், கீழடியை பத்தி விவாதிப்போம். நாங்க சொல்றதை செஞ்சிருக்கிறத சொல்றோம், அவங்க சொல்றது செஞ்சிருக்கோம். இப்ப அடிஷனலா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. நீங்க அதெல்லாம் நாங்க தர மாட்டோம், பரீட்சையே எழுத மாட்டேன், மார்க் போடுறா அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இது ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற 1000 ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு. அது அந்த ஆய்வு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். இனி யாரும் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க கூடாது. ஆகவே நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம். இப்ப பரீட்சையில நம்ம சமர்ப்பிக்கிறோம், எழுதுனதுக்கு அப்புறம் மார்க் போடுன்னு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது. எது சரியா இருக்கு எது சரியா இல்லைன்றத நம்ம விவரம் சொல்றோம். தமிழ்நாடுடைய வரலாறே அதுதான் எங்களுடைய இதுல புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட ஆணையை பெற்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்பயும் சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர, உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே நிலைப்பாடு தான். இந்த கீழடியில பொய் செய்து அவங்க பரப்புறாங்க. அதுதான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணிவு இருந்தா திராணி இருந்தா ஒரே மேடையை போடுவோம். டிஆர்பி ராஜா வரட்டும், இல்ல அவங்க அப்பன் டிஆர் பாலு வரட்டும், இல்ல அப்பா ஸ்டாலின் வரட்டும், கீழடியை பத்தி விவாதிப்போம். நாங்க சொல்றதை செஞ்சிருக்கிறத சொல்றோம், அவங்க சொல்றது செஞ்சிருக்கோம். இப்ப அடிஷனலா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. நீங்க அதெல்லாம் நாங்க தர மாட்டோம், பரீட்சையே எழுத மாட்டேன், மார்க் போடுறா அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இது ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற 1000 ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு. அது அந்த ஆய்வு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். இனி யாரும் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்றம் குறைகள் கண்டுபிடிக்க கூடாது. ஆகவே நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம். இப்ப பரீட்சையில நம்ம சமர்ப்பிக்கிறோம், எழுதுனதுக்கு அப்புறம் மார்க் போடுன்னு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது. எது சரியா இருக்கு எது சரியா இல்லைன்றத நம்ம விவரம் சொல்றோம். தமிழ்நாடுடைய வரலாறே அதுதான் எங்களுடைய இதுல புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட ஆணையை பெற்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்பயும் சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர, உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே நிலைப்பாடு தான். இந்த கீழடியில பொய் செய்து அவங்க பரப்புறாங்க. அதுதான் ஆதாரம்.